ஓம் சாந்தி 30/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவ பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கான சிந்தனை செய்யுங்கள். தன்னுடைய நேரத்தை பரச்சிந்தனையில் வீணாக்காதீர்கள். ஞானத்தை அரைக்க அரைக்கதான் போதை ஏறும். கேள்வி: ஞானம் ஒரு வினாடிக்குரியதாக இருந்தும் கூட தந்தை இவ்வளவு விளக்கமாக புரிய வைப்பதற்கான, இவ்வளவு நேரம் கொடுப்பதற்கான அவசியம் ஏன் உள்ளது? பதில்: ஏனென்றால் ஞானம் கொடுத்த பிறகு குழந்தைகளிடம் மாற்றம் வந்துள்ளதா அல்லது இல்லையா என்பதையும் தந்தை பார்க்கிறார். பிறகு மாறுவதற்காக ஞானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முழு விதை மற்றும் மரத்திற்கான ஞானத்தை கொடுக்கிறார். இதனால்தான் அவரை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஒரு வினாடியில் மந்திரத்தை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டால் ஞானக்கடல் என்கிற பட்டம் கிடைக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பரம்பிதா பரமாத்மா சிவனை இங்குதான் பூஜை செய்கிறார்கள். அதாவது தந்தை சொல்றாரு, இந்த பாரதத்துல தான் சிவனை பூஜை பண்றாங்க, அந்த பரம்பிதா பரமாத்மாவை. இவர் சென்றுள்ளார் என்பதும் புத்தியில் இருக்கிறது. எங்கெல்லாம் லிங்கத்தை பார்க்கிறார்களோ அவருக்கு பூஜை செய்கிறார்கள். சிவன் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் இங்கு சென்றுள்ளார் என்பதையும் புரிந்துள்ளார்கள். எனவே அவருடைய ஞாபகார்த்தமாக பூஜை செய்கின்றனர். எந்த நேரத்தில் நினைவு செய்கிறார்களோ அப்பொழுது நிராகாரமானவர் என்பதும் அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர் ஆவார் என்பதும் புத்தியில் அவசியம் வருகிறது. அவரை சிவன் என்று கூறி பூஜை செய்கிறார்கள். கோயிலுக்கு சென்று தலை வணங்குகிறார்கள். அவர் மீது பால், பழம், நீர் போன்றவற்றால் அபிஷேகமும் செய்கின்றனர். ஆனால் அதுவோ ஜட பொருளாகும். அது ஜட சிலை தானே. தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னதான் அபிஷேகம் பண்ணாலும் தலை வணங்கினாலும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அது ஜட பொருளை பார்த்து தான் அதெல்லாம் செய்கிறாங்க. ஜட பொருளின் பக்தி தான் செய்கிறார்கள். ஆனால் அவர் சைத்தன்யமானவர், அவருடைய இருப்பிடம் பரந்தாமம் என்று நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். அவர் பரந்தாமத்தில் வசிக்கிறாரு, அவர் சைத்தன்யமானவர் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தந்தை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. உலகத்தினர் பூஜை செய்யும் பொழுது பரந்தாமத்தில் வசிப்பவர் ஆவார், அவர் சென்றுள்ளார் என்பது புத்தியில் இருக்கிறது. அவங்களும் மேல கடவுள் இருக்கிறாரு, அவர் இந்த பூமிக்கு வருவாரு, வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகத்தினரும் அப்படின்னு தந்தை சொல்றாரு. அதனால்தான் சிலைகள் அமைத்துள்ளனர், அவற்றிற்கு பூஜையும் செய்கின்றனர். இந்த சிலை ஒன்றும் சிவன் கிடையாது. ஏன்னா சிலை என்னைக்கு பேசாது, அது ஜடமாகத்தான் இருக்கும். இவரோ சைத்தன்யமானவர் இல்லையா? அது அவருடைய ஜடச்சித்திரமாகும். கோயில்ல காட்டியிருக்கிறது அவருடைய ஜடச்சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தந்தை. அதே போல் தேவதைகளை கூட பூஜை செய்கின்றனர், எனில் ஜடச்சித்திரங்களை உருவாக்குகின்றனர். சைத்தன்யமானது கிடையாது அது. ஆனால் அவர்கள் சைத்தன்யமாக இருந்தனர். அப்படி சைத்தன்யமாக இருந்தனர் என்றால் எங்கு சென்று விட்டனர் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. யார் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்துக்கொண்டே வந்துள்ளனர். ஆத்மா அதேதான். ஆத்மாவின் பெயர் மாறுவதில்லை, மற்றபடி சரீரத்தின் பெயர் மாறுகிறது. நீங்கள் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் உயர்ந்த பதவி இருந்தது என்பதை தந்தை கூறியுள்ளார். இப்பொழுது மீண்டும் முயற்சி செய்யுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது விகர்மங்கள் அழிந்துவிடும். உங்களுக்கு குறிக்கோள் இருக்கிறதல்லவா? பாபா கேட்குறாங்க, இங்கே நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்னா என்ன முயற்சி செய்யணும்னா பாபாவை நினைக்கக்கூடிய முயற்சி தான். ஏன்னா பாபாவை நினைவு செய்தாதான் விக்கிரமங்கள் அழியும். அதுதான் நம்முடைய குறிக்கோள்.
இதை சிந்தனை செய்து செய்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு அவசியம் பலன் உள்ளது. 1. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என்னை ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை நினைவூட்டுகிறார். இப்பொழுது எப்படி நினைவு செய்கிறீர்கள்? தந்தை கேட்கிறார். நினைவு செய்யணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி நினைவு செய்கிறோம்? பாபா பரந்தாமத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? நம்ம கிட்ட குழந்தைங்க கிட்ட கேட்கிறார், அவர் பரந்தாமத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் பாபாவோ இந்த ரதத்தில் அமர்ந்துள்ளார். இந்த ரதம் பற்றி அனைவருக்கும் தெரிந்து கொண்டே போகும். இனி போக போக அவர் வந்துட்டார் இந்த ரதத்துல அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே போகும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறார். இதுவோ பாக்கியசாலி ரதமாகும். இதில் வந்துள்ளார். பக்தி மார்க்கத்தில் இருக்கும் பொழுது அவரை பரந்தாமத்தில் நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நினைவினால் என்ன ஆகும் என்பது தெரியாமல் இருந்தீர்கள். பக்தியில நினைவு செய்திருக்கலாம் மேல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த நினைவுனால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ஆகுது அப்படிங்கிறதே தெரியாம இருந்தோமா. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சுயம் தந்தை இந்த ரதத்தில் சிறிமதத்தை அளிக்கிறார். எனவே பாபா இங்கு இந்த மரண உலகத்தில் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மரண உலகத்தினுடைய கடைசியில இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல தந்தை வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. நாம் பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டியதில்லை. என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் இந்த ரதத்தில் இருந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை அளித்து கொண்டிருக்கின்றேன் என்று சிவத்தந்தை தான் கூறுகிறார். பிரம்மா அவரை நம்ம நினைவு செய்ய வேண்டியதில்லை. அவருக்குள்ள யாரு வந்திருக்கிறாரு இல்லையா, அவர் தான் இதை சொல்றாரு, அவர் தான் இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்விப்பவர் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரர் மூலமாக விநாசம், விஷ்ணு மூலமாக பாலனை என்றும் எழுதுகிறார்கள். இந்த இடத்தை பற்றிய விஷயம்தான். ஆனால் ஞானம் எதுவும் இல்லை. இந்த உலகத்தினுடைய விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களாம், எழுதியிருக்கிறாங்க. மற்றபடி புத்தியில அவங்களுக்கு ஞானம் எதுவும் இல்லை அப்படின்னு தந்தை சொல்றாரு. அது நிராகார சிருஷ்டி. பரந்தாமத்தை சொல்றாங்க தந்தை, நிராகார சிருஷ்டி, நிராகார உலகம். இதுவோ சாக்கார சிருஷ்டி. இப்ப நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது சாக்கார உலகம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிருஷ்டி இதுவேதான். இங்குதான் ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் ஆகிறது. மகிமை முழுவதும் இந்த இடத்தினுடையதுதான். இந்த சாக்கார சிருஷ்டியை பற்றி தான். இங்கதான் ராமராஜ்யமும் இருந்தது, இங்கதான் ராவணராஜ்யமும் இருந்தது. எல்லாமே இந்த சிருஷ்டியை பொறுத்த விஷயம்தான் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. மற்றபடி சூட்சுமவதனத்தில் சாட்சாத்காரம் மற்றும் ஆகிறது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். பிறகு இங்கு பாகத்தை ஏற்று நடிக்கிறார்கள். பரந்தாமத்துல மூலவதனத்துல வெறும் ஆத்மாக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அங்கிருந்து இந்த சாக்கார சிருஷ்டிக்கு பாகத்தை, யார் யாருக்கு என்னென்ன பாகம் இருக்குதோ, என்னென்ன நடிப்பு இருக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு நடிக்கிறாங்க. மற்றபடி சூட்சுமவதனத்தில் என்ன இருக்கிறது? இது படம் அமைக்கப்பட்டுள்ளது. அது பற்றி தந்தை தான் புரிய வைக்கிறார். 3 உலக படத்துல இங்க காமிக்கிறோம். அதை பற்றி தந்தை தான் புரிய வைக்கிறார், எந்தெந்த உலகத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு. குழந்தைகளாகி நீங்கள் சூட்சுமவதனவாசி ஃபரிஸ்தா ஆக வேண்டும். ஃபரிஸ்தாக்கள் எலும்பு சதை இல்லாமல் இருப்பார்கள். ததிஜி ரிஷி எலும்புகளையும் கொடுத்து விட்டார் என்று கூறுகிறார்கள் அல்லவா? இது மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. மற்றபடி சங்கரன் பற்றிய புகழ் எங்குமே இல்லை. சங்கரரை பற்றி எங்கேயும் சொல்லல அப்படின்னு தந்தை சொல்றார். எனவே அவரை விநாசத்திற்காக வைத்து விட்டார்கள். ஆனா சங்கரரை பற்றி இது மட்டும் சொல்லுவாங்க,
சங்கரர் மூலமாக விநாசம், அழிவு ஏற்படுது அப்படின்ட்டு. மற்றபடி இது போல கண்களை திறந்து விடுவதால் ஒன்றும் விநாசம் செய்வதில்லை. அந்த சங்கரருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்களை திறந்துட்டாருன்னா உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மாதிரி கண்ணை திறந்த உடனே விநாசம் ஆகுது அப்படின்லாம் இல்லை. கண்களை திறந்து விடுவதால் ஒன்றும் விநாசம் செய்வதில்லை அப்படின்னு தந்தை சொல்றாரு. தேவதைகள் பிறகு இம்சையின் காரியம் எப்படி செய்வார்கள் இல்லையா? சங்கரர் தேவதை தான். அப்ப அவருடைய விஷயத்தை அப்படி காமிச்சிருக்காங்கன்னா, இப்ப தேவதைகள் போயிட்டு இம்சைக்குரிய காரியத்தை எப்படி செய்வார்கள் அப்படின்னு தந்தை சொல்றாரு. தேவதைகளும் செய்வதில்லை, சிவபாபாவும் அது போல டைரக்ஷன் கொடுப்பதில்லை. பிறகு டைரக்ஷன் கொடுப்பவர் மீது வந்துவிடும் அல்லவா? சொல்பவரே மாட்டி விடுவார் அல்லவா? அவர்களோ சிவன் மற்றும் சங்கரனை ஒன்று என்று கூறிவிட்டார்கள். இப்பொழுது தந்தை என்னை நினைவு செய்யுங்கள், என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அப்படியன்றி சிவசங்கரனை நினைவு செய்யுங்கள் என்று ஒருபொழுதும் கூறுவதில்லை. ஒருவேளை 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லையா? அப்படி என்னைக்குமே சொன்னது கிடையாது தந்தை அப்படின்னு குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. பதித்த பாவனர் என்று ஒருவருக்குத்தான் சொல்கிறார்கள். பகவான் அமர்ந்து அர்த்தத்துடன் புரிய வைக்கிறார். இது யாருக்குமே தெரியாது. எனவே இந்த படத்தை பார்த்து குழம்பி விடுகிறார்கள். சிவனும் சங்கரனும் இருக்கக்கூடிய படத்தை பார்த்து நிறைய பேர் குழப்பம் வந்துருது. படத்தின் பொருள் பற்றியோ அவசியம் கூற வேண்டியுள்ளது. புரிந்து கொள்வதற்கு நேரம் ஆகிறது. கோடியில் யாரோ ஒருவர்தான் வெளிப்படுகிறார்கள். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று கோடியில் ஒருவர்தான் என்னை கண்டறிபவர்களாக இருக்கிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனையிலும் தனது நேரத்தை இழக்கக்கூடாது. மற்ற சிந்தனை பண்ணிக்கிட்டு நம்ம நேரத்தை வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்றாரு. தனது போதையில் இருக்க வேண்டும். தன்னை பற்றி சிந்தனை செய்து ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். 2வது பாயிண்ட், நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். இந்த ஹையஸ்ட் யுக்தி, மிக உயர்ந்த வழிமுறையை முன்னால் வைத்தபடியே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தை மறந்துவிட வேண்டும். வரதானம். வள்ளலின் வரத்தை நினைவில் வைத்து அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். சில குழந்தைகள் இவர் மீது பற்று இல்லை, இவரது குணம் மிக நன்றாக உள்ளது, சேவையின் விசேஷத்தன்மை நன்றாக உள்ளது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதர் மீதும் பொருள் இடத்தின் மீதும் மீண்டும் மீண்டும் எண்ணம் செல்லுவது அதுவும் கவர்ச்சிதான். ஒருவருடைய குணம், சேவையின் விசேஷத்தன்மை எதை பார்த்தாலும் கொடுத்த வள்ளலை மறவாதீர்கள். இது வள்ளலின் வரமாகும். இந்த நினைவே பற்றிலிருந்து விடுபட்டவராக, கவர்ச்சியற்றவராக மாற்றும். யார் மீதும் ஈர்ப்பும் வராது. அதாவது தந்தை சொல்றாங்க, பிறருடைய குணம், அவங்களுடைய சேவையினுடைய விசேஷம் இருந்தது அப்படின்னா அது கொடுத்தது யாரு? அது வள்ளலுடைய கொடை இல்லையா? வள்ளலுடைய பரிசு, வரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி கொடுத்தவருடைய நினைவு இருந்ததுன்னா நம்ம பற்றுல போய் மாட்ட மாட்டோம், அந்த கவர்ச்சியோடையும் போய் மாட்ட மாட்டோம். அப்போ யார் மீது நமக்கு ஈர்ப்பும் வராது அப்படின்னு தந்தை சொல்றாரு. ஸ்லோகன். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான இலக்கை காண்பியுங்கள். பகவானுடன் இணைத்துவிடும் ஆன்மீக சமூக நல சேவகர்கள் ஆகுங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை. இச்சா மாத்திரம் அவிக்யா என்பது
அதாவது ஆசை என்றாலே என்னன்னு தெரியாத நிலை. ஃபரிஸ்தா வாழ்க்கையின் விசேஷத்தன்மை என்பது புகழாக உள்ளது. அந்த ஒரு புகழ் ஃபரிஸ்தா வாழ்க்கையினுடைய விசேஷத்தன்மையாகும் அப்படின்னு புகழாக சொல்லியிருக்காங்க. எப்பொழுது பிராமண வாழ்க்கை ஃபரிஸ்தா வாழ்க்கை ஆகிவிடுகிறதோ அப்பொழுது கருமாதித்து நிலை அடைய பெறுகிறீர்கள். அவர்கள் எந்த ஒரு நல்ல செயல், வீணான செயல், விகர்மம் மற்றும் பழைய கர்மம் இந்த பந்தனத்தில் மாட்ட மாட்டார்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்று